ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் துப்பு கொடுத்ததாக வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கு இந்த பயங்கரம் நிகழ்ந்தது, என்ன நடவடிக்கை என்பதை விரிவாக பார்க்கலாம். தொழில் செய்வதாக ஊருக்குள் பந்தாவாக சுற்றியவர் பாம்பு கார்த்திக். மாஸ்டர் படபாணியில் சிறுவர்களை வைத்து ரேஷன் அரிசியை வாங்கி வரச் சொல்லி கடத்தி விற்பனை செய்திருக்கிறார். திடீரென சிறுவர்கள் அரிசி வாங்கி தர ஒத்துழைக்க மறுத்துள்ளனர். சில நாட்கள் முன்பு பாம்பு கார்த்திக்கின் ஆட்கள் ரேஷன் அரிசி கடத்திய போது விருதுநகர் அருகே காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் ரேஷன் அரிசி கடத்தல் குறித்து தகவல் கொடுத்த வழக்கறிஞர் மாரி செல்வத்தின் வீட்டை ஆட்கள் வைத்து தாக்கி பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். தென் மாவட்டங்களில் நடைபெறும் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்தான். ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் ரேஷன் அரிசியை விரும்பாதவர்கள் அதனை வாங்கி கிலோ 5 முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர். அதனை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் ரேஷன் அரிசியை விற்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக மதுரை மண்டலத்தில் மட்டும் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக 2353 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடத்தப்பட்ட சுமார் 3120 டன் ரேஷன் அரிசியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 376 இருசக்கர வாகனங்கள், 549 4 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தியதாக 20 பேர் மீது கள்ளச்சந்தை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளியோரின் வேதனையை போக்கும் வகையில் அரசு விலையில்லா அரிசி வழங்கும் சூழலில் அதை கள்ளச்சந்தையில் விற்பது பெருந்தொழிலாக மாறி வருகிறது.